அண்மை செய்தி. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தலைவர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் தற்போது அவருக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர் சீதாராம் யெச்சூரி. தொடர்ந்து JNUவில் PhD படிப்பதற்காக சென்ற போது 1974ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து மாணவர் சங்க தலைவராக 3 முறை தேர்வாகி இருக்கிறார். அதே ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பிரகாஷ் காரத்துடன் இணைந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை இடதுசாரி கோட்டையாக மாற்ற அவர் காரணமாக அமைந்தார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரச்சனைகளில் அவர் தலையிட்டு குறிப்பாக மேற்கு வங்கத்தில் 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அவைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை அவர் எடுத்து வைத்தார். தொடர்ந்து இந்திரா காந்தி அரசின் போதும் அவர் முக்கிய பிரச்சனைகளை எடுத்துரைத்ததன் மூலம் தொடர்ந்து அந்த JNU பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்திரா காந்தி ராஜினாமா செய்த செய்திகளும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் முன்னதாக கோவிட் பெருந்தொற்றில் தனது 34 வயதை இழந்த யெச்சூரி சமூகத்திற்காக தனது கடைசி மூச்சு வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து கடந்த மாதம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து உடனடியாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி அவர் காலமானார். தொடர்ந்து அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக குடியரசுத் தலைவர் மோடி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது அவரது உடல் அடக்கம் செய்யப்படாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கல்வி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக அவரது உடல் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன்படி தமிழ்நாடு CPIM செயலாளர் K. பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன், வெங்கடேசன் MP உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, தொடர்ந்து சிதம்பரம், ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டோரும் அவரது உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையடுத்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.